அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கும் டெக்னீஷியன் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 115 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அதே மாதிரி கல்வி தகுதியை நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். 8ஆம் வகுப்புலேருந்து டிகிரி படித்தவங்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தவற விட்டு விடாதீங்க. மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா ஜாப் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோ வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க பயனடைங்க. அதேமாதிரி பெண்களுக்கான ஜாப் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா பார்த்தீங்கன்னா இருக்குது. விண்ணப்பிக்காதீங்க, பார்த்து விண்ணப்பிச்சிருங்க. பெண்களுக்கான ஜாப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 வரும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏற்கனவே வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாபோட நேம் பார்த்திங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதணும். அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நான் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எழுதிக்கிங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சிவகங்கை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. மற்ற மாவட்டத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துட்டு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஓட்டிங்க ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கேப் லெட்டரில் பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஏஜ் அதை பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த டிகிரியில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் என்ன சாதிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஓசியா இல்லை பிசியா இல்லை எம்பிசியா என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் வசிக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் எந்த முகவரியில் இருக்கிறீங்களோ அந்த முகவரியோடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா எழுதுங்க. அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். சேம் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா இதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இந்த ஆதாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 நம்பர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா எழுதுருங்க. ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அதே மாதிரி பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள் நண்பா. இந்த இடத்துல இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்த ஒன்று பாருங்கள் விதவியா இல்லை கணவராக கைவிடப்பட்டவரா என்னங்கிறது கேட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. சைன் போட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளேஸு டேட் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இது போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் பூர்த்தி செய்கிறவங்க தான். பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ் டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th டிப்ளமோவா டிகிரியா என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா படித்ததுக்கான 10th 12th தமிழ் படித்ததுக்கான அதுக்கான எலிஜிபிலிட்டி எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா வைக்கணும். அது மார்க் ஷீட் வச்சிங்களாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். நெகட்டிவ் சர்டி அதாவது பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ், ஓட்டர் ஐடி, அதே டேக்ஸ் நீங்கள் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணிங்களா அது கூட வைக்கலாம். அதே மாதிரி ஆதார் கார்டு கேட்குறாங்க, ரேஷன் கார்டு இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா
கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூட் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கூட வாங்கிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இல்லை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். கொரோனாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும், உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்கிற அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 115 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெபார்டரி டெக்னீஷியன் வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இது ரொம்ப முக்கியமான வேலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101 வேகன்சி இருக்குதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கலுக்கு டி ஃபார்ம் அப்படின்னா ஃபி ஃபார்ம் படிச்சிருக்கணும். லெபார்டரி டெக்னீஷியனுக்கு டிஎம்எல்டி படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th பயாலஜி பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் எடுத்து படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் மெடிக்கலுக்கு லெபார்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸும் 50 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸு கேட்டிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி மல்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பளத்தை பார்க்கலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் மெடிக்கலுக்கு 15,000, டெக்னீஷியனுக்கு 13,000, நர்ஸுக்கு 18,000, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க உங்களுடைய மார்க் வச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் படித்ததில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும். அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்கலான்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவில் ஒர்க் பண்ணிங்களா அதுக்கான அனுபவ சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலக மேல்தளம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் சிவகங்கை என்ற முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25/8/2025 இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அப்ளிகேஷன் நிராகரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/8/2025 தான் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிருக்குது. 25/8/2025 முடியும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.